வணக்கம், வெல்கம் டு குக் வித் மாலதி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்திக்கு, பூரி இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சன்னா மசாலா எப்படி செய்கிறது, ஒயிட் சன்னா வச்சு பண்ண போகிறோம். இந்த சன்னாவில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் நைட்டு ஊற வைக்க நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா, காலையில் செய்யணும் அப்படின்னா அதை மதியத்துக்கு செய்யணுன்னா எப்படி ஊற வைக்கிறதுனா மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு தேவையான சன்னாவை எடுத்துகிட்டு நீங்கள் 2 தடவை கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்ல தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா அடுப்பில் வச்சு சூடு பண்ணலாம். இந்த சுடு தண்ணி நல்லா கொதிக்கக்கூடாது, ஆனால் நல்லா கை பொறுக்கிறவுக்கு நல்லா சூடாக இருக்கணும். அந்த சூட்டில் நீங்கள் இந்த சன்னாவை போட்டுட்டு நீங்கள் ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஊறிடும். அன்றைக்கே அப்போவே வேக வைக்கிறதுக்கு ஊறிடும். நல்லா ஊறினது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அப்படி நம்ம இதை உடச்சிட்டு உள்பகுதி வரைக்கும் இப்படி கையில் கிள்ளி எடுக்கும் போது நல்லா வந்துச்சுன்னா, அப்படி உடைக்கிறதுக்கு வந்துருச்சுன்னா இது நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வேக வச்சுக்கலாம். நான் அது மாதிரி தான் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோன்னா நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இது நல்லா ஊறிடுச்சு. இந்த மெத்தட் நீங்கள் அவசரமாக ஊற வைக்க மறந்துட்டால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சன்னாவை குக்கரில் போட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம எத்தனை விசில் அவங்கவுங்க நீங்கள் வேக வைக்கிறதுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மூழ்கிற அளவு நம்ம தண்ணி விட்டுட்டோம். லைட்டாக ஒரு பாதி உப்பு இதில் போட்டுட்டோம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இந்த டிஷ்ஷு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய பெரிய வெங்காயம் பெருசாக இருக்கிறது, இல்லைன்னா சின்னதாக இருந்தால் 2, இது கூட இஞ்சி பூண்டு ஒரு 2 பல் பூண்டு பெருசாக இருக்கும், ஒரு சின்ன இஞ்சி போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இது அரைச்சது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, அது நல்லா இருக்காது கிரேவி. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அதே மாதிரி 2 நல்ல பழுத்த தக்காளி நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம். அது கூட நமக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் வேணும். அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், ஒரே ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி லீஃபு, அப்புறம் தேங்காய் பால் நமக்கு வேணும். இந்த கப்பில் ஒரு சின்ன கப் அளவு வர்ற அளவுக்கு தேங்காய் பால் வேணும். அதனால் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த தயிரில் கொஞ்சம் நம்ம கரம் மசாலா அது என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சம் தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்பில் நம்ம போட்டுக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக, கம்மியாக வேணும்னா கம்மியாக. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். அப்போ நம்ம பச்சை மிளகாயும் ஆட் பண்ண போகிறோம், அதனால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் கொஞ்சம் ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தயிர் மட்டும் புளிக்காத தயிராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கிரேவி புளிச்ச மாதிரி இருக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம செய்ய வேண்டிய பாத்திரத்தில் ஆயில் விட்டுருக்கோம். இதில் இந்த பிரியாணியில் பட்டை, இந்த ஒரு ஏலக்காய், கொஞ்சம் ஜீரகம் இதை போட்டுக்கலாம். இது அப்படியே பொரிஞ்ச உடனே நம்ம இந்த அரைச்சி வச்ச ஆனியன் இருக்குது இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். ஆனியன் இந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த தக்காளி நல்லா இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போது பாருங்கள், தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். நம்ம இப்போ இந்த தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவெல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நம்ம வதக்கி எடுத்துகிட்டு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதை நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், நம்ம தண்ணி ஒரு 1/2 கப்பு விட்டுட்டு நம்ம அந்த மசாலாவை கொதிக்க வச்சிடணும். இந்த அளவுக்கு நம்ம கொதித்து ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த சன்னா எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. காலையில் ஊற வச்சுட்டு நம்ம பண்ணது, சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு பண்ணது. இப்போ இதில் ஒரு
ஒரு இந்த அளவுக்கு ஒரு 10-15 இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு மிக்சியில் வந்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். மீதியை வந்து நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாயை இதில் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை போட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம இங்கே கஸ்தூரி மேத்தி ட்ரை வெந்தய லீஃப் கடை இருக்குதுங்க, இதை வந்து இதையும் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் சால்ட்டு காரம் எல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு சால்ட்டு வேணும்னா சால்ட்டு, காரம் வேணும்னா காரம் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிக்க விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதை இப்போ நம்ம வந்து மசாலா அது கிரேவியில் ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பூரி தான் செய்ய போகிறோம் சன்னா மசாலாவுக்கு. அதனால் பூரிக்கு மாவு வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு சின்ன டிப்ஸு என்னென்னா, பூரி வந்து எல்லாருமே மோஸ்ட்லி செய்வோம். இதில் வந்து ஆயில் வந்து நிறையா வந்து பூரியில் படும், ப்ளஸ் வந்து சரியாக உப்பி வராது. அப்படிங்கிறவங்களுக்கு என்னோடய ஒரு 2 டிப்ஸ் சொல்கிறேன். எடுத்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக வரும். மாவு வந்து ரொம்ப சப்பாத்திக்கு மாதிரி ரொம்ப லூஸாக பிசைஞ்சு எடுக்கக்கூடாது. பாருங்கள், இது எவ்வளோ டைட்டாக இருக்குது. இப்படி டைட்டாக இருக்கணும். அதே மாதிரி பூரி போடுறதுக்கு முன்னாடி உடனே மாவை பிசையணும். இந்த சப்பாத்திக்கு மாதிரி மாவை பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் போட வேண்டாம். குருமாலாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பூரி போடுறோன்னா மாவை பிசைஞ்சிட்டு உடனே பூரி போடணும். அப்படி போட்டால் தான் எண்ணெய் வந்து உங்களுக்கு பூரியில் எண்ணெய் இல்லாமல் இருக்கும். ப்ளஸ் வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். போட்ட உடனே ஒரு பக்கம் போட்டோன்னே வெந்தோடனே அடுத்த பக்கம் திருப்பிட்டு உடனே எடுத்துடணும். சில பேர் திருப்பி கொஞ்சம் நேரம் அதை வச்சுட்டு திருப்பி போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி போட்டாலும் பூரியில் வந்து ஆயில் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அழுத்தியில் பிசைஞ்சு சாஃப்ட் பண்ண தேவையில்லை. நார்மலாக நம்ம பிசைஞ்சிற அளவுக்கு பிசைஞ்சிட்டு டைட்டாக இருக்கணும். அதனால் அந்த மாதிரி பிசைஞ்சோம்னா நமக்கு வந்து ஆயில் இல்லாமல் பூரி நல்லா வரும். கிரேவி வந்துட்டு இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம தேங்காய் பால் விட்டுக்கலாம். தேங்காய் பால் வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சா போதும். ரொம்ப கொதிக்க தேவையில்லை தேங்காய் பால் விட்ட பிறகு. இதை அப்படி நம்ம மூடி வச்சுட்டு ஒரு தாளிப்பு ஒன்று செய்யணும், அது செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கோம். இதில் வந்து ஓமம் வந்து நல்லா ஒரு பிஞ்சளவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த நீளமாக கட் பண்ணி வச்ச இஞ்சி இதில் போட்டுருங்க. இஞ்சி போட்டுட்டு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே ஒரு பிஞ்சளவு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இதில் வந்து மிளகாத்தூள் போட்டுருங்க. மிளகாத்தூள் போட்டோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது உடனே எடுத்து நம்ம கிரேவியில் போட்டுக்கலாம். கிரேவியில் போட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கும். பாருங்கள், இப்போ பூரி செய்கிறதுக்கு நம்ம டிப்ஸு 1-2 சொல்லியிருந்தோம். அதில் இது வந்து மறந்துட்டேன் ஆட் பண்ணுறதுக்கு. இது மாதிரி தேய்க்கும் போது நீங்கள் வந்து ஆயில் வச்சு தேய்க்கணும், மாவு வச்சு தேய்க்காமல். அதே மாதிரி நம்ம சப்பாத்தி மேக்கரில் செய்யும் போது அந்த மாதிரி செஞ்சுருவீங்க. நம்ம அந்த மாதிரி கட்டையில் தேய்ச்சி போடும்போது ஈவனாக தேய்க்கணும், ஒரே மாதிரி. கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் ஒரு இடத்துல திக்காகவும் தேய்ச்சாக்க பூரி சரியாக உப்பி வராது. அதனால் ஈவனாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இந்த மாதிரி செஞ்சுட்டாக்கா உங்களுக்கு பூரி வந்து நல்லா வரும். நம்ம வந்து தாளிச்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தோம். இப்போ வந்து கிரேவி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். திக்னஸ் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் பூரி சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இதை விட திக்காகவும் வேண்டாம், இதே மேலே லிக்விடாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ வந்து சூப்பராக இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கிரேவி வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.